ICP Academy. CA, CMA, CS, CAT போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC Church Complex, Town Hall Bus Stand, Coimbatore 641001. Contact 9894795915. Difference between offer and invitation to make an offer. Section 2A of the Act என்ன சொல்லுதுன்னா, ஆஃபர் அப்படிங்கிறது ஒரு ஃபைனல் எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் வில்லிங்னஸ். ஆஃபரர் எப்போ அந்த ஆஃபரை தன்னை பவுண்ட் பண்ணுற மாதிரி அதர் பார்ட்டி அக்செப்டன்ஸுக்கு சூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் கொடுக்குறாரோ அப்போ தான் அது ஆஃபர் ஆகுது. அதை விடுத்து ஆஃபர் அப்படிங்கிறது ஒரு நெகோசியேஷன் ஒரு ஃபர்தர் நெகோசியேஷனுக்கோ அல்லது அதை ஒரு ஆஃபர் அக்செப்டன்ஸ் பண்ணுறவர் அதை பார்த்துட்டு வரணுங்கிற இன்டென்ஷனில் பண்ணியிருந்தாலோ இட்ஸ் நாட் அன் ஆஃபர், இட்ஸ் ஜஸ்ட் அன் இன்விடேஷன் டு ஆஃபர். ஃபைனல் வில்லிங்னஸ் கொடுத்துருக்கணும். ஒரு வில்லிங் டு நெகோஷியேட்டாவது அதில் இருக்கணும். அப்போ தான் அது ஆஃபர் ஆகும். அப்போது ஒன்லி திங் தட் இஸ் ரெக்வயர்டு இஸ் த வில்லிங்னஸ் ஆஃப் தி ஆஃபரி டு அபைட் பை த டேர்ம்ஸ் ஆஃப் ஆஃபர். இதில் இது ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் ஆஃபரா அல்லது இன்விடேஷன் டு ஆஃபரா அப்படிங்கிற டெஸ்ட்டு எப்போ வரும் இல்லை எப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னா, அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறப்போ என்ன இன்டென்ஷன், என்ன ஐடியாவில் கொடுத்துருக்காங்கங்கிறத பொறுத்து தான் இருக்குது. மியர் ஸ்டேட்மெண்ட் ஒரு லோவஸ்ட் ப்ரைஸை மட்டும் கோட் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அது இட் இஸ் நாட் அன் இம்ப்ளைடு கான்ட்ராக்ட். இதில் அந்த ப்ரைஸுக்கு என்கொயரி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் மீனிங்கை ஒழிய யாருக்கும் அதுக்கு அக்செப்டன்ஸ் கேட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. அது இஃப் அ பர்சன் ஹூ மேக்ஸ் த ஸ்டேட்மெண்ட் ஹஸ் த இன்டென்ஷன் டு பி பவுண்ட் பை இட், ஆஸ் சூன் அஸ் தி அதர் அக்செப்ட்ஸ் ஹீ இஸ் மேக்கிங் அன் ஆஃபர். இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த இன்டென்ஷன் ஒருத்தர் பார்த்துட்டு அவர் அது ஒருத்தர் அக்செப்டன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தார்னா அப்போ தான் இவர் ஆஃபரை கொடுக்கவே ஆரம்பிப்பார். அப்போ இன்டென்ஷன் இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஆஃபராகவோ இன்விடேஷன் டு ஆஃபராகவோ மாற்றுறது அவருடைய கையில் இருக்குது. அப்போ இன்விடேஷன் டு ஆஃபர் அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிக்குதுன்னா, ஒரு கம்பெனி ஒரு ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணால் அது இன்விடேஷன் டு ஆஃபர். விண்டோ சேலுன்னு சொல்கிறோம் இல்லையா, குட்ஸை டிஸ்பிளே பண்ணுறது, அதெல்லாம் இன்விடேஷன் டு ஆஃபர். நெக்ஸ்ட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பரில் வருது, ஒரு டு டூ அன் ஆக்ஷன் இல்லை ஒரு டு டூ அ சேல் இல்லை டு டூ அனௌன்ஸ்மெண்ட், அதெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் டு ஒரு இன்விடேஷன், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கொட்டேஷன் ஆஃப் ப்ரைஸஸ். ஒருத்தர் என்ன ப்ரைஸ்ன்னு கோட் பண்ணி கேட்டார்னா அந்த கொட்டேஷன்ஸ் கொடுத்தா தட் இஸ் ஆல்சோ அன் இன்விடேஷன் டு ஆஃபர், இட்ஸ் நாட் அன் ஆஃபர். இப்போ இதை இந்த 4 இதை வச்சு நம்ம ஒரு ஆஃபருக்கும் இன்விடேஷன் டு ஆஃபருக்கும் டிஃப்ரென்ஸ் பண்ணோன்னு சொன்னால் இட் கேன் பி done under the 3 headings. First one, மீனிங்கில் ஆஃபருங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி willingness of an offerer to be bound by the offer. அதர் பார்ட்டி அக்செப்ட் பண்ணிட்டார்னா என்ன பண்ண போகிறோங்கிற ஃபைனல் எக்ஸ்ப்ரெஷன் அதில் இருந்தால் மட்டுமே then it becomes an offer. Where a party without expressing his final willingness, just ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருந்தாரு, willingness காட்டியிருந்தாரு அப்படின்னா then that is only an invitation to offer, it is not an offer. Next heading, intention of the parties. If a person who makes the statement has the intention to be bound by it as soon as the other accepts, he is making an offer. இதை பார்த்துட்டு இதுக்கு அக்செப்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா we are ready அப்படிங்கிற மாதிரி இருந்தாருன்னா, if he shows that the intention, யாராவது ஒருத்தர் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா இமீடியட்டாக அதை ஏற்றுக்கிறது மாதிரி இருந்தால் then that becomes an offer. If a person has the intention of negotiating on it,
தென் இட் இஸ் கால்டு இன்விடேஷன். நீங்கள் அக்செப்ட் பண்ணி வந்தீங்கன்னா ஃபர்தர் நம்ம இதை பற்றி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இட் இஸ் ஒன்லி அன் இன்விடேஷன் டு ஆஃபர். நெக்ஸ்ட் சீக்வன்ஸ். ஆஃபர் cannot be an act of precedent to invitation to offer. இன்விடேஷன் டு ஆஃபருங்கிறது ஆஃபருக்கு முன்னால், ப்ரெசிடென்ட்னா முன்னால் நடக்கிற நடவடிக்கை. பட் ஒரு ஆஃபர் போட்டாச்சுன்னா அது இன்விடேஷனுக்கு ப்ரெசிடெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நாட் ப்ரெசிடெண்ட், இட் இஸ் ப்ரெசிடெண்ட். இப்போ ஒரு ஆஃபர் அப்படிங்கிறது நம்ம ஆக்ட் அல்லது ஆப்ஸ்டினன்ஸால் பண்ண முடியும். ஆக்டில் பண்ணும்போது எய்தர் வேர்ட்ஸில் இருக்கலாம், இல்லை பை ஆக்ஷன் இருக்கலாம். வேர்ட்ஸில் வரும்போது அகெயின் ரிட்டர்னாகவும் இருக்கலாம், ஓரலாகவும் இருக்கலாம்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஹெட்டிங்கில் நம்ம பார்க்குறது அக்செப்டன்ஸ். வாட் இஸ் அக்செப்டன்ஸ்? ஹவ் இஸ் இட் டிஃபைன்டு பை law? To be of the act defines acceptance. When a person to whom the proposal is made signifies his assent thereto, proposal is said to be accepted. இப்போ ஒரு ப்ரொப்போசல் ஒருத்தருக்கு கொடுத்து அந்த ப்ரொப்போசல் ஒருத்தர் ஏற்றுக்கொண்டதாக சிமிக்ஞை காட்டினா கூட, ஏற்றுக்கொண்டதாக ஒரு இது காட்டினா, ஆக்ஷன் காட்டினா கூட இட் இஸ் செட் டு பி அக்செப்டட். த ப்ரொப்போசல் வென் அக்செப்டட் பிகம்ஸ் அ ப்ராமிஸ். ஒரு ப்ரொப்போசல் அக்செப்ட் ஆகிடுச்சுன்னா தென் இட் பிகம்ஸ் அ ப்ராமிஸ். இப்போ இந்த அபவுட் டெஃபினேஷனை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தா, ஏ அவருடைய காரை பிக்கு செல் பண்ணுறேன்னு சொல்கிறாரு 2 lakhக்கு. ஹியர் இது ஏ ஒரு ப்ரொப்போசல் பண்ணுறாரு பிக்கு. பி அந்த ப்ரொப்போசலை பார்த்தவர் அந்த கன்சென்ட் கொடுக்குறாரு, சிக்னிஃபிகன்ஸ் காட்டுறாரு. ஓகே 2 lakh, தென் வி கேன் லுக் இன் டு இட் அப்படின்னா தென் இட் இஸ் அக்செப்டட். பி அக்செப்ட்ஸ் டு பை த கார் for 2 lakhs. When B has signified his consent on the proposal, we can say that the proposal has been accepted. Okay 2 lakh in the sense I am ready அப்படினு கொடுத்தாருன்னா it is said to be accepted. So when the accepted proposal is accepted, it becomes a promise. இந்த 4 ஸ்டேஜ் வருது. ஒரு ஆஃபருக்கும் அக்செப்டன்ஸ்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, Sir William Hanson defines it. அவர் எப்படி சொல்கிறாரு, அவருடைய வேர்ட்ஸில் இது என்ன சொல்கிறாருன்னா, அக்செப்டன்ஸ் இஸ் டு ஆஃபர் வாட் அ லைட்டட் மேட்ச் இஸ் டு அ ட்ரெயின் ஆஃப் கன் பவுடர். அக்செப்டன்ஸ்னால் என்ன? ஒரு ட்ரெயின் கிளம்புறதுக்கு கோல் போட்டு ரெடியாக இருக்குன்னா அதில் ஒரு மேட்ச் ஸ்டிக்கை பற்ற வைக்க ஒருத்தர் ரெடியாக இருந்தாருன்னா தென் இன் தட் கேஸ் இட் இஸ் செட் டு பி அக்செப்டன்ஸ். பிகாஸ் இட் கேன் கோ, இட் கேன் ஸ்டார்ட் அப்படிங்கிற மீனிங்கில் தான் இருக்குது. அது ஒரு ஆக்ஷனை ஸ்டார்ட் பண்ணி ஆச்சுன்னா தென் இட் இஸ் ஒன்றும் நிறுத்த முடியாது இல்லையா, அதுதான் அது மீன் பண்ணது. பட் தேர் இஸ் அ சாய்ஸ் டு த பர்சன் ஹூ ஹேட் த ட்ரெயின் டு ரிமூவ் இட் பிஃபோர் த மேட்சஸ் அப்ளைட். அந்த ட்ரெயினை மூவ் பண்ணுற ஒரு சாய்ஸ் யார்கிட்ட இருக்குன்னா, அந்த ட்ரெயினில் அந்த லைட் போய் பற்ற வைக்கிறதுக்கு முன்னால் மேட்ச் ஸ்டிக்கை இவர் எரிய வச்சுட்டாரு. பட் அதை கொண்டு போய் பற்ற வைக்கிறதுக்கு முன்னால் அவர் கேன்சல் பண்ணுறதுக்கு அவருக்கு இது இருக்குது, உரிமை இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் ஒரு ஆஃபர் அக்செப்டன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னால் அது வித்ட்ரா பண்ண முடியும். ஒரு ஆஃபரை அது வித்ட்ரான் பண்ணான்னா அங்கே கான்ட்ராக்ட் இல்லை. அக்செப்டன்ஸ் கன்வெர்ட்ஸ் தி ஆஃபர் இன் டு அ ப்ராமிஸ் அண்ட் தென் இட் இஸ் டூ லேட் டு ரிவோக் இட். ஒரு அக்செப்டன்ஸ் கொடுத்துட்டாரு, ஒரு ப்ரொப்போசலுக்கு அக்செப்டன்ஸ் கொடுத்துட்டாருன்னா அது ப்ராமிஸ் ஆகிடுது. அப்புறம் அதை ரிவோக் பண்ண முடியாது, அது ரொம்ப லேட்டாக. The significance of this is an offer in itself cannot create any legal relationship, but the acceptance by the offeree which creates a legal. ஒரு ஆஃபர் கொடுத்ததுனால அது சட்டத்தின்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு லீகல் ரிலேஷன்ஷிப் வருதுன்னு சொல்ல முடியாது. அந்த ஆஃபருக்கு அந்த ஆப்போசிட் பார்ட்டி அக்செப்டன்ஸ் கொடுத்துட்டால் அங்கே லீகல் ரிலேஷன்ஷிப் வருதுங்கிறத நம்ம ஒத்துக்கணும். ஒன்ஸ் அன் ஆஃபர் இஸ் அக்செப்டட், அது ப்ராமிஸ் ஆகிடுது. அதுக்கப்புறம் அதை ரிவோக் பண்ண முடியாது, அதை வித்ட்ரா பண்ணவும் முடியாது. ஆஸ் லாங் ஆஸ் இட் இஸ் நாட் அக்செப்டட், ஆஃபர் ரிமைன்ஸ் அஸ் அன் ஆஃபர். பட் வென் இட் அக்செப்டட், இட் பிகம்ஸ் அஸ் அ கான்ட்ராக்ட். ஆஸ் சூன் அஸ் தி ஆஃபர் இஸ் அக்செப்டட், இட் பிகம்ஸ் அ கான்ட்ராக்டுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது ஒரு வேலிட் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறதுக்கான லீகல் ரூல்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டால், ஃபர்ஸ்ட் ஒன், அக்செப்டன்ஸ் கேன் பி கிவன் பை அ பர்சன் டு ஹூம் தி ஆஃபர் இஸ் மேட். யார் அந்த ஆஃபரை ஏற்றுக்கிறாங்களோ அவங்களுக்கு அது அவங்க அக்செப்டன்ஸ் கொடுத்தால் தென் இன் தட் கேஸ் அது ஒரு அக்செப்டட் ஆஃபராக ஆக முடியும். யாருக்காக அந்த ஆஃபர் கொடுத்துருக்கோ அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த கேஸில் போல்டன் வர்சஸ் ஜான்ஸ்னு ஒரு கேஸு. அங்கே ஹி பாட் அ பி
bought a business from Jones, who was the other person who was his creditor placed an order with him for the supply of certain goods. B supplied the goods even though the order was not in his name. J refused to pay B for the goods because by entering into the contract he intended to sell off his debt against him. Held as the offer was not made to Bolton, therefore there was no contract between B and Johnson. அதாவது B அப்படிங்கிறவர் ஒரு ஏ கிட்ட இருந்து ஒரு பிஸ்னஸை வாங்குறார். இங்கே சிங்கிறவர் ஒரு இந்த யார்கிட்டேருந்து இவர் பி கிட்டேருந்து பிஸ்னஸ் வாங்குற ஒரு பிங்கிறவர் ஒரு பிஸ்னஸை சி கிட்டேருந்து வாங்குறாரு. ஜேங்கிறவர் சியோட கிரெடிட்டார். அவர் வந்து சி கிட்ட ஒரு சர்டன் குட்ஸ் சப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறாரு. அப்போ இந்த பி வந்து அந்த ஆர்டர் அவர் பேரில் இல்லாட்டாலும் கூட அந்த குட்ஸை சப்ளை பண்ணுறாரு. ஏன்னா இவர் சியோடைய பிஸ்னஸை வாங்கியிருக்கிறதுனால அந்த குட்ஸை சப்ளை பண்ணுறாரு. அப்போ ஜே வந்து பிக்கு குட்ஸை சப்ளை பண்ணுறதுக்கு சப்ளை பண்ண குட்ஸுக்கு பணம் கொடுக்க மறுக்கிறார். ஏன்னா நான் வந்து கான்ட்ராக்டை சீக்கிட்ட தான் என்டர் பண்ணேன், அவரோட டெட்டர் செட்டில் பண்ணுறதுக்கு தான், அதனால் உங்களோடதை நான் ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த கேஸில் பிக்கும் ஜேக்கும் நடுவில் கான்ட்ராக்ட் இல்லை அப்படிங்கிறது தீர்மானமாகுது. ஸோ நவ் அண்டர்ஸ்டுட் இட் கேன் பி அக்செப்டட் ஆஸ் இன் அ ஜென்ரல் ஆஃபராக இருந்ததுன்னா இட் கேன் பி அக்செப்டட் பை எனி பர்சன் ஹூ ஹேஸ் த நாலேஜ் ஆஃப் தி ஆஃபர். ஆஃபரை வந்து ஜென்ரலாக கொடுத்தா அதை பார்க்குற எந்த இவரும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் இது தெரியாமல் ஒருத்தர் அதுக்குள்ளே நுழைஞ்சாருன்னா இஃப் ஹீ இஸ் நாட் தி ஒன் ஹூ ஹட் ஆஃபர்ட் அவருக்கு அது கேஸை நிற்காது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அக்செப்டன்ஸ் மஸ்ட் பி அப்சல்யூட் அண்ட் அன்குவாலிஃபைட். ஆஸ் பர் செக்ஷன் 7 ஆஃப் தி ஆக்ட் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது அப்சல்யூட்டாக இருக்கணும். ஒரு அன்யூஷுவல் எக்ஸ்பிரஸ்ட் இன் சம் யூஷுவல் அண்ட் ரீசனபிள் மேனர், ஒரு தகுந்த காரணத்தை கொடுத்து அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கணும். அன்லெஸ் த ப்ரொப்போசல் ப்ரிஸ்கிரைப்ஸ் த மேனர் இன் விச் இட் ஷுட் பி அக்செப்டட். அந்த ப்ரொப்போசல் கொடுக்குறவர், ஆஃபர் கொடுக்குறவர் அவருக்கு ஏதாவது ஒரு மேனர், ஏதாவது ஒன்று வந்து கண்டிஷன் போட்டிருந்தாருன்னா அந்த கண்டிஷனுக்கு ஒத்துருக்காங்களாங்கிற இந்த அக்செப்ட் பண்ணுறவர் இது பண்ணிக்கலாமே ஒழிய அக்செப்டார் அதுக்கு தனியாக இவர் எதுவும் ஒரு கண்டிஷன்ஸ் போட்டு பண்ண முடியாது. அதில் இருக்கிற ப்ரொப்போசலில் என்ன கண்டிஷன் இருக்கோ அதை இவர் அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் தென் த ஆஃபர் பிகம்ஸ் இஸ் செட் டு பி அக்செப்டட். இப்போ எக்ஸாம்பிள், எம் ஆஃபர்ட் டு செல் இஸ் லேண்ட் டு என் ஃபார் சர்டன் ருபீஸ். என் ரிப்ளைட் purporting to accept the offer but enclosed a check for a lesser price. He promised to pay the balance by monthly installments. It was held that N could not enforce his acceptance because it is not unqualified one. இப்போ எம் வந்து ஒரு லேண்டை விற்கிறதுக்கு எண்ணுக்கு ஒரு விலை சொல்கிறாரு. என் வந்து அதை வாங்கிக்கிறதுக்கு அக்செப்டன்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன அமௌண்ட்டுக்கு ஒரு செக் கொடுக்குறாரு. மிச்சத்தை வந்து மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸில் கொடுக்குறேன், ஒரு அமௌண்ட்டாக கொடுக்குறேன்னு சொல்லும்போது அந்த எண் வந்து இது என்னோடய அக்செப்டன்ஸ், இதை எம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து கண்டிஷனல் அக்செப்டன்ஸ். கண்டிஷனல் அக்செப்டன்ஸ்னால் இவர் எந்த கண்டிஷன்ஸும் போட்டு கொடுக்க முடியாது. அதுக்கு எம் அக்செப்ட் பண்ணியிருந்தாருன்னா தென் இன் தட் கேஸ் இட் பிகம்ஸ் அன் லீகல் அக்ரிமெண்ட். பட் when M has made a plain offer and N has accepted it and then makes his own conditions, then in that case it is not a legally binding agreement ன்னு சொல்கிறோம். Next example, A offers to sell his house for B for 30 lakhs. B replied that I can pay 24 lakhs for it. Offer of A is rejected by B as the acceptance is unqualified. A வீடை விற்கிறதுக்கு சம்மதிக்கிறாரு, அதை B வாங்குறேங்கிறாரு, ஆனால் 24 lakhs தான் தருவேங்கிறாரு. இவர் சொன்ன அமௌண்ட் வந்து 30 lakhs. B however changes his mind and is prepared to pay 30 lakhs. B வந்து 24 lakhs கேட்டு பார்க்குறாரு, but still he is ready to pay 30 lakhs. This is also treated as counter offer and it is up to A whether to accept it or not. இப்போ இதை A வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதும் பண்ணிக்காததும் அவருடைய இஷ்டம். இது வந்து கவுண்டர் ஆஃபர்.
B's acceptance is not unqualified. அவர் 24 lakhs கொடுக்குறேங்கிறாரு. பட் ஹவவர் மைண்டை சேஞ்ச் பண்ணி 30 lakhs கொடுக்கறதுக்கும் ரெடி ஆகுறாரு. இந்த 30 lakhs இவர் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகும்போது A அக்செப்டன்ஸ் கொடுத்தா தென் இட் பிகம்ஸ் அ கான்ட்ராக்ட். எக்ஸாம்பிள் 51. A inquires from B, will you purchase my car for 2 lakhs? B replies, I shall purchase your car for 2 lakhs if you buy my motorcycle for 50,000. Here B cannot be considered to have accepted the proposal. A B கிட்ட என்னோட காரை 2 லட்சத்துக்கு வாங்கிக்கிறீங்களான்னு கேட்கும்போது B என்ன சொல்கிறாரு, என் காரை நான் உங்கள் காரை வாங்கிக்கிறேன், பட் அதே சமயம் என் மோட்டார் சைக்கிள் நீங்கள் 50,000க்கு வாங்கினா நான் வாங்கிக்கிறேன். அப்போ இது வந்து ஒரு ப்ரொபோசல் அக்செப்டன்ஸ் கிடையாது. ஏவோட ப்ரொபோசல் படி இவர் கார் வாங்க ரெடியாக இருக்கார். பட் என்ன ஆகணும், இவர் மோட்டார் பைக் வாங்கணுங்கிற ஒரு கண்டிஷன் வைக்கிறாருங்க. அப்போ இது வந்து B cannot be considered to have accepted. If on the other hand B agrees to purchase the car from A as his proposal, subject to availability of valid registration certificate of the book of the car, then the acceptance is in place through the offer contained no mention of RC books. This is expecting a valid title for the car is not a condition. Therefore, the acceptance in this case is unconditional. இதே வந்து என் மோட்டர் பைக்கை தான் வாங்கினா மட்டும்தான் உங்கள் காரை எடுத்துக்குவேன்னு சொல்லாமல் அதோட ஆர்சி புக்கை எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் கார் வாங்கிக்கிறேன்னு சொன்னால் அங்கே அது கண்டிஷன் கிடையாது. ஏன்னா டைட்டில் ஆஃப் த காருக்கு அவர் ஆர்சி புக் கொடுக்கறதாக மென்ஷன் பண்ணலாம் அந்த ஆஃபரில். அது இருந்தால் மட்டுமே இவருடைய கார் ஆகுங்கிறதுனால இவர் கேட்குறாரு. அது அன்கண்டிஷன், அது ஒரு கண்டிஷன் கிடையாது. அது அந்த அக்செப்டன்ஸ் வந்து இந்த கேஸில் வந்து இட் இஸ் அன்கண்டிஷனல் அக்செப்டன்ஸ்னு புரிஞ்சுக்கணும் நம்ம. நெக்ஸ்ட் இஸ் அக்செப்டன்ஸ் மஸ்ட் பி கம்யூனிகேட்டட். எப்படி ஒரு ஆஃபர் கம்யூனிகேட் ஆகிருக்கணுமோ அதே மாதிரி ஒரு அக்செப்டன்ஸும் கம்யூனிகேட் ஆகணும். ஒரு 2 பார்ட்டிக்கு நடுவில் ஒரு கான்ட்ராக்ட் கன்க்ளூட் ஆகணும்னா அக்செப்டன்ஸ் மஸ்ட் பி கம்யூனிகேட்டட். அவருக்கு புரிகிற மாதிரி இந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணிக்கிறவரும் ஆஃபரருக்கு கண்டிஷனை இது அக்செப்டன்ஸை கம்யூனிகேட் பண்ணணும். அதில் வந்து ஏதாவது கண்டிஷனல் அக்செப்டன்ஸ் இருந்ததுன்னா இல்லை ஒரு டீவியேஷன் இருந்ததுன்னா இட் இஸ் நாட் அக்செப்டன்ஸ். அப்போ கண்டிஷனல் அக்செப்டன்ஸுங்கிறது ஒரு கவுண்டர் ப்ரொபோசல். இவர் இன்னொரு ஆஃபர் அவருக்கு வைக்கிறாரு. அப்போது ஒரிஜினல் ப்ரொபோசல் ஒரு மெட்டீரியலைஸ் ஆகணும், ஒரு கான்ட்ராக்டாக மாறணும்னா இந்த ப்ரொபோசல் அவர் அக்செப்ட் பண்ணி அவர் வந்து இதுக்கு ஓகே சொல்லணும். அப்போனா தான் ஒரு இந்த ஆஃபர் அவர் அக்செப்ட் பண்ணி தென் தேர் இஸ் a contract in between two of them, then only it materialized to be a contract. இது எக்ஸாம்பிள்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸாம்பிள்ஸை நம்ம நெக்ஸ்ட் ஆடியோவில் பார்க்குறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.